வெட்டுக்கிளிகள் நுழைந்தால் அதை கொல்வதற்கு என்ன திட்டம் நீங்க வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ண போறீங்க? வணக்கம். நாங்கள் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆளில்லா விமான ஆராய்ச்சி நிலையம் அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தக்ஷா ஆளில்லா விமான நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு வகையான ட்ரோன்கள், அதாவது ஆர்பாஸ் என்று சொல்லுவார்கள், ரிமோட்லி ஆப்ரேட்டட் ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி ட்ரோன்களை பலவித ட்ரோன்களை உருவாக்கி வரோம். இந்த வெட்டுக்கிளிகள் இதை என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஹாப்பர் இன்றைக்கி மிகப்பெரிய சவால், கொரோனாவுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால் காத்திருக்கு. அதை எதிர்கொள்ளணுன்னா நாங்கள் இந்த ஆளில்லா விமானங்களை வச்சு அதை தாக்குவதற்கான 3 விதமான திட்டங்களை வைத்திருந்தோம். நம்பர் 1, இங்கே நீங்கள் பார்க்குற இந்த ட்ரோன்கள் கொரோனாக்காக சென்னை கார்ப்பரேஷன் வழியாக பல இடங்களில் நாங்கள் கிருமி நாசினிகளை தெளித்து பல விதத்தில் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தோம். ஒரு 20 நாட்கள் இனிஷியலாக. அதுக்கப்புறம் அந்த கிராஸ் ஹாப்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வெட்டுக்கிளிகளுக்கும் இந்த மாதிரி மெஷின்ஸ் தான் யூஸ் பண்ணுறதா ஒரு பிளானில் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த பிளேடுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நீங்கள் இந்த ஆங்கில படத்துலலாம் பார்க்குற மாதிரி ஒரு கில்லர் ஜெட் மெஷின்ஸை ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10,000 RPM அளவில் சுற்றக்கூடிய இந்த பிளேடுகள் பொருத்தப்பட்டுள்ளது. 4 முதல் 8 பிளேடுகள் ஒரு ஆளில்லா விமானத்திலையும் பொருத்த முடியும். அந்த பிளேடுகள் என்னென்னா ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 வெட்டுக்கிளிகளை சாகடிக்கிற தன்மை கொண்டது ஒரு பிளேடும். ஸோ 4 பிளேட் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் 4 பிளேடும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 முதல் 10,000 வெட்டுக்கிளிகளை கொல்லும் திறன் கொண்டது அந்த வானத்திலேயே. ஏன்னா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்வாம் ஆஃப் லோக்கஸ்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு கவுண்டராக ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்ஸ். ஒரு கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் உள்ளே போகுது அப்படின்னா அந்த வெட்டுக்கிளிகளை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு 20 முதல் 30 ட்ரோன்கள் ஒரு கூட்டமாக பறக்கும் திறமை கொண்டது. இது நாங்கள் தனியான ட்ரோனை சொல்ல, அந்த 30 ட்ரோனும் ஒரு கூட்டமாக ஒரு 10 மீட்டர் இடைவெளியில் மேலேயும் கீழேயும் பறந்து அதை வானத்திலேயே அழிக்கிறதுக்கான ஒரு வித டெக்னாலஜி டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். நம்பர் 1 அந்த பிளேடு வச்சு அடிக்கிறது. ரெண்டாவது அதில் ஒரு தெளிப்பான்கள், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க, அல்ட்ரா லோ வால்யூம் ஃபார்முலேஷன் அப்படின்னு. அதை நீங்கள் அந்த டெமோவில் பார்த்தீங்க. எப்படி நம்ம தெளிப்பான்களை வெட்டுக்கிளிங்க மேலே தெளிக்கிறோம், அந்த மரத்து மேலே தெளிக்கிறதோ இல்லை வீடுகள் மேலே தெளிக்கிறதோ, அதில் என்ன சொல்கிறாங்க மாலத்தியான் அந்த மாதிரி ஒரு நிறைய காம்பினேஷனை கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தெளிக்கணும்னு. நாங்கள் ஒரு ட்ரோன்லேயும் கிட்டத்தட்ட 16 லிட்டர்கள் கொண்ட டேங்க் இருக்குது. ஸோ 30 ட்ரோன் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் 30 ட்ரோன் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 லிட்டர்கள் தெளிப்பான்கள் ஒரு 10 நிமிஷத்தில் அந்த வெட்டுக்கிளிகள் கூட்டத்து மேலே தெளிக்க முடியும். அதுக்கான திறமை நம்மக்கிட்ட இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30 ட்ரோன்களோட தமிழகத்தில் வெட்டுக்கிளிகள் வந்தால் அதை எதிர்கொள்கிறதுக்கு தயாராக தான் இருக்கும். இன்றைக்கும் காலையிலேருந்து நிறைய அந்த ராஜஸ்தான், குஜராத் அண்ட் அகைன் தெலுங்கானாவிலேருந்துலாம் நிறைய கால்ஸ் வந்தது. அதில் அவங்களுக்கும் சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்திய தட் இஸ் ஒரு சிவில் ஏவியேஷனும் அதுக்கான பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வெட்டுக்கிளிங்க எதிராகவும் இந்த கோவிடுக்கு எதிராகவும் பயன்படுத்தலான்னு. ஸோ இது வெட்டுக்கிளிகள் மற்றும் கோவிடுக்கு எதிராக மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரி ஒரு வளரும் கண்ட்ரிகளுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப்பாகவும் இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கும் மிக சிறந்த விதத்தில் உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் பார்த்தாம இந்த டெக்னாலஜி அப்படியே மிலிட்ரிக்கு மேக் இன் இந்தியா லெவலுக்கும் நம்ம கொண்டு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குன்றது என்னோட கருத்து. ஓகே, இன்னொரு கேள்வி என்ன, நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பல லட்சக்கணக்கான விவசாய நிலங்கள் இருக்குது, 30 ட்ரோன்கள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ பெரிய அளவில் கோடிக்கணக்கான வெட்டுக்கிளிகள் உள்ள நுழையும் போது ஒரே நேரத்தில் அவ்வளோ வெட்டுக்கிளிகளையும் அழிக்க முடியுமா? அந்த அளவுக்கு இந்த 30 ஆளில்லா விமானங்கள் மட்டும் போதுமா? இல்லை, அப்சல்யூட்லி பார்த்தீங்கன்னா 30 விமானங்கள் பத்தாது தான். நமக்கு இந்தியா ஃபுல்லாக வர அந்த வெட்டுக்கிளிகளை எதிர்கொள்ளணும்னா மினிமம் என்னோட கேல்குலேஷன்ஸ் கிட்டத்தட்ட 1200 ட்ரோன்கள் தேவைப்படுது. அந்த எல்லா வெட்டுக்கிளிகளுமே பார்டர்லேயே அதை கவுண்டர் அட்டாக் பண்ணணும். நம்ம இந்த பழைய காலத்தில் மகாபாரத ராமாயணம் மாதிரி அந்த வெட்டுக்கிளிங்க வரப்போ அதை நம்ம வானத்திலே எதிர்கொள்ளணும். அது மேலே பூச்சி மருந்துகளை தெளிக்கணும். இந்த பிளேடாலையும் அதை கொல்லணும். ப்ளஸ் அதனோட சவுண்டு இருக்குது பாருங்கள், அந்த சவுண்டு அப்படியே டைவெர்ட் பண்ணிவிடும். அது நம்மளுடைய ஏரியாவில் வராத அளவுக்கு டைவெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது என்னென்னா பரீட்சாத்த முறையில் தமிழக அரசு நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இந்த குழுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம எப்படிலாம் செய்ய முடியுன்றதை ஒரு பரீட்சாத்த முறையில் கொண்டு போகிறோம். கண்டிப்பாக வெற்றி அடைவோம். இதை பார்த்துட்டு ஒரு 1000 ட்ரோன் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்தியாவில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, வெறும் வெகுவேல செஞ்சு அவங்க ஆப்ரேஷனில் கொண்டு வந்துடுவாங்க.
இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து மொத்தம் 30 விமானங்கள் தான் இருக்குன்றீங்க. இப்போ தமிழக அரசு தற்போதைய நிலவரப்படி இது தொடர்பாக ஏதாவது உத்தரவு வந்திருக்கிறதா? வந்தால் நீங்கள் எதிர்கொள்வதற்கு இப்போதைக்கு தயாராக இருக்கிறீங்களா? இதை ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் தேவையான ஆட்கள்லாம் இருக்காங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் சென்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு குவாலிஃபைடு பைலட் 20 பேர் இருக்காங்க. இந்த 30 மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான பைலட்டிங் ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். தமிழக அரசு வந்து உயர்கல்வித்துறை வழியாகவும் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வழியாகவும் பல்வேறு உதவிகளை வந்து செஞ்சுட்டு நம்ம தமிழகத்தை காக்கிறதுக்கு தயாராக இருக்கும். பட் மற்ற ஸ்டேட்டுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து நமக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா அதுக்கும் ஆக வேண்டிய முயற்சிகள் தமிழக அரசின் சார்பாக எடுப்புன்றதை உறுதியளிக்கிறோம். வெட்டுக்கிளிகள் மேலே வானத்தில் வந்து கூட்டமாக பறந்து வரும்போது எங்கே வந்துட்டு இருக்குங்கிறத முன்கூட்டியே வந்து பார்ப்பதற்கு கேமரா மூலயமா இல்லை எப்படி இந்த சேட்டலைட் மூலமாக பார்க்கறது, கணிக்கிறதுக்கு எந்த இடத்துல வருதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கா? ஆக்சுவலாக ஐஆர்எஸ் இந்தியன் ரிமோட் சென்சிங் என்று சொல்லக்கூடிய ஏஜென்சிகள் வந்து அதை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது எவ்வளோ வேகத்தில் வருது, அது வர்றதே வந்து மிகப்பெரிய கூட்டமாக தான் வருது. பறக்கிறது பார்த்திங்கன்னா 750லேருந்து 1000 மீட்டர் ஹைட்டில் பறக்குது. அதனோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா ஈரான், பாகிஸ்தான், அதுக்கப்புறம் குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. அந்த விண்டோட ஃப்ளோ படி, அந்த கணிப்புப்படி நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த கணிப்புப்படி அது எங்கே ரீச் ஆகும்னா தெலுங்கானா, தென் அப்படியே அந்த ஜார்க்கண்ட் வழியாக மூவ் பண்ணி அடுத்த காண்டினென்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் இந்த விண்ட் பேட்டர்னை பொறுத்தவரை தமிழகத்தில் நுழைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி தான். பட் அது நுழைந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு தமிழக அரசு எங்கள் மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூடலாம் சேர்ந்து எதிர்கொள்கிறதுக்கு தயாராக தான் இருக்குன்றதை சொல்ல விரும்புகிறோம். ரொம்ப நன்றி டாக்டர் செந்தில். தமிழகத்தை பொறுத்தவரை வெட்டுக்கிளிகள் இங்கே நுழைந்தால் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம், அதை கொள்வதற்கும் தேவையான திட்டங்களும் இருக்கின்றன என்பதுதான் டாக்டர் செந்தில்குமாருடைய கருத்தாக இருக்கிறது.